அவர்களுடைய மிகப்பெரிய பலத்த கரவொலியோடு தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தினுடைய நிறுவனர் அருட்தந்தை திரு ஜெகத் கஸ்பார் அவர்கள். முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்து பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற உங்களையும் என்னையும் இந்த இடத்தில் ஒரு இனமாக ஒரு குடும்பமாக இணைக்கின்ற அன்னை தமிழை உங்கள் அனைவரோடும் இணைந்து வணங்கி அந்த அன்னை தமிழின் பெயரில் மட்டுமே இந்த நாளினுடைய பகிர்தலையும் நான் தொடங்குகிறேன். நீங்கள் புறநகர் பகுதிகளில் வாழ்ந்தாலோ அல்லது அடுக்குமாடி கட்டிடங்களில் வாழ்ந்தாலோ காலையில் சென்று பாருங்கள், பறவைகள் வலசை போகும், இடசை போகும், கூட்டமாக குழுவாக. பருவகாலம் உகந்த இடம் தேடியும் இனப்பெருக்கத்திற்காகவும் வாழ்வுக்காகவும் வலசை போகின்ற பறவை கூட்டங்களும் உண்டு, இடசை போகின்ற பறவை கூட்டங்களும் உண்டு. வலசை என்றால் தெற்கு திசை நோக்கி செல்லும், இடசை என்றால் வடக்கு திசை நோக்கி செல்லும் பறவைகளினுடைய பயணங்கள் ஒன்றில் தெற்கு அல்லது வடக்காக இருக்கும். நீங்கள் கூட்டமாக பறக்கும் வலசை போகும் இடசை போகும் பறவைகளை உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அவை ஒரு பொறியியல், ஒரு ஆர்கிடெக்சரல், ஒரு வடிவம் ஒன்று இருக்கும் அவற்றிற்கு. அது ஏதோ ஆக்சிடென்டலாக தற்செயலாக அமைகின்ற வடிவம் அல்ல. அது பறவைகளால் திட்டமிடப்படுகின்ற ஒரு வடிவம். அந்த வடிவத்தில் முன் முனைப்பாக ஒன்று இருக்கும். ஆங்கிலத்தில் பிவட் என்று சொல்வார்கள். அத்தனை விசையையும் தாங்குகின்ற பறவைதான் அந்த முனையாக. கப்பலுக்கு ஒரு 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 முனை ஒன்று இருக்கும் அல்லவா, இந்த பிவட் என்று சொல்வோம். அந்த ஒற்றை பறவைதான் ஒட்டுமொத்த பறவைகளுக்குமான இழுப்பை, அந்த விசையை செய்யும். ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் அப்படி செய்யாது. நீங்கள் நன்றாக இன்று முதல் கவனித்து பாருங்கள். 2-3 வினாடிகளுக்கு ஒரு முறை ஒரு பறவை மாறிக்கொண்டே வரும். ஒரு பறவை முன் செல்லும், 3 வினாடிகள் இழுக்கும், அடுத்த பறவை வரும், அப்படியே அவை முன் செல்லும். இந்த பிவட் என்கின்ற சொல்லினுடைய பொருள் அதுதான். முன் விசையை முன்னத்தியாக நின்று தாங்குகிற அத்தனை பறவைகளும் அந்த ஒட்டுமொத்த பொறுப்பை, கடமையை பகிர்ந்து கொள்கிறது. இன்னும் நன்றாக கவனித்தீர்கள் என்றால், ஏதேனும் ஒரு பறவைக்கு காயம் ஏற்பட்டால் கீழே விழும் அல்லவா, 3 பறவைகள் கூட இறங்கும், தனியாக விடாது. அந்த பறவையை குணப்படுத்தி மீண்டும் பறக்க வைத்து கொண்டு செல்லும். அப்படி இறந்து போய்விட்டால் அதற்கான அவர்களுக்கும் சடங்கு இருக்கிறது, பறவைகளுக்கும் சடங்கு இருக்கிறது. அந்த ஈமச்சடங்குகளை நடத்திவிட்டு தங்கள் திசை நோக்கி இந்த பறவைகள் மீண்டும் பறந்து செல்லும். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த பெருமன்றம் தொடங்கிய 2014 காலப்பகுதியிலிருந்து இன்று சீரும் சிறப்புமாக இங்கே நடக்கிற இந்த பயண திசையையும் வழியையும் வந்த வழியினுடைய அனுபவங்களையும் நான் எண்ணி பார்க்கின்றேன். தொடங்கிய பொழுது இழுப்பதற்கு 2-3 பறவைகள் தான் இருந்தன, முன்விசையாக இருந்து. அது மிகவும் சிரமமான பயணம். அந்த பயணம் தான் மிகவும் சிரமமான பயணம். அன்று இழுத்தவர்களில் 2 பேர் இங்கு இருக்கிறார்கள். பொதுச் செயலர் கனிமொழி மதியவர்கள், ஐயா அசோகன் அவர்கள். இருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகமான கரவொலியை அந்த வழி பாதையிலிருந்து இன்று ஒற்றை அலைகள் என்கின்ற அணி முன்னின்று அன்பழகன் தலைமையில் இந்த நிகழ்வை இப்படி அழகாக முன்திசையில் நின்று, இன்றைய பறவைகள் முன்னத்தி பறவைகள் என்றால் அலைகள் அணியையும் அன்பழகன் அவர்களை சொல்லலாம். மிகப்பெரிய கரவொலியை நாம் அவர்களுக்கு தருவோம். ஆனால் அது மட்டுமன்று முக்கியம். இன்று இந்த பெருமன்றத்தை எப்படி வலசை இடசை போகின்ற பறவைகள் முன்னிழுக்கின்றனவோ, இழுப்பதற்கு தகுதியாக ஏறக்குறைய எல்லா அணிகளும் வளர்ந்து விட்டன என்பதுதான் இந்த பெருமன்றத்தினுடைய தற்பெருமிதமும் தன்னம்பிக்கை. நண்பர்கள்
நீங்களே நினைத்து பாருங்கள். நெற்கதிர் அணி அவ்வளவு ஒன்றும் எளிதான வேலை அல்ல. திருவள்ளூரில் நகருக்குள் நாம் அமைப்பை நடத்தி விடலாம், ஆனால் திருவள்ளூருக்குள் நடத்திவிட முடியுமா? எளிது அல்ல. ஆனாலும் வலசை இடசை போகின்ற பறவைகளைப் போல பறக்கிற அந்த நெற்கதிர் அணியை நாம் பாராட்டாமல் இருக்க முடியுமா? எங்கு அதிசயம் எப்படி நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நான் அவ்வப்போது சொல்வது உண்டு, காட்டுக்குள் யாருக்கும் தெரியாமல் பூக்கிற பூவுக்கு கூட ஒரு காரணம் வைத்திருப்பான் இறைவன். காரணங்கள் இல்லாமல் இந்த உலகில் இயற்கையில் எதுவும் நடப்பது இல்லை. அந்த காட்டுப்பூக்கள் எப்போது மலரும், எப்படி மலரும் என்பதெல்லாம் நாம் தெரியாது, ஆனால் மலரும். யாரேனும் நினைத்து பார்த்தோமா? முத்தமிழணி இப்படி வித்தகம் நடத்தும், விஸ்வா அவர்கள் தலைமையில் வந்து நடத்தும் என்று யாராவது எண்ணி இருந்தோமா? நல்லா கைதட்டுங்க சார் முத்தமிழணிக்கு. எந்த அணியையும் நான் சொல்கிறேன் அல்லவா, வலசை இடசை போகின்ற பறவைகள் ஒன்று காயப்பட்டு விழுகிற பொழுது உடன் 3 பறவைகள் இறங்கும், தோழமை தரும், அவற்றினுடைய காயங்கள் ஆற்றும், மீண்டும் எழுந்து இணைந்து பறக்கும், அல்லது அவற்றிற்குரிய கடைசி மதிப்பையும் மரியாதையும் செய்துவிட்டுத்தான் ஏனைய பறவைகள் பறக்கும். அதே போல எந்த அணியையும் நாம் நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது தொழிலதிகாரம் அணி இப்படி வந்து நம்மை எல்லாம் வியப்பில் ஆழ்த்தும் என்று நாம் என்றாவது எண்ணி பார்த்திருந்தோமா? அப்படி ஒரு வியப்பை தொழிலதிகாரம் அணி செய்கின்றது. இன்னும் சிறப்பான கரவொலி நீங்கள் தரலாம். செங்காந்தலுக்கும் அலைகளுக்கும் திரவியத்திற்கும் அப்படி ஒன்றும் நாம் பெரிதாக கரவொலி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் இருக்க முடியும். ஆனாலும் சிறப்பாக கரவொலி கொடுங்க. நீங்க அதெல்லாம் கேபினெட் மாதிரி, அதெல்லாம் கேபினெட் மாதிரி, கேபினெட் கமிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட கமிட்டி மாதிரி. இது வந்து இந்த 10 ஆண்டுகள் நாம் மெதுவாக வளர்ந்திருக்கிறோம் என்று ஒரு வகையில் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு வகையில் நாம் பார்த்தோம் என்றால் சரியாக வளர்ந்திருக்கிறோம், செதுக்கப்பட்டு வளர்ந்திருக்கிறோம், பேரோடி வளர்ந்திருக்கிறோம். இது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஆங்கிலத்தில் 2 சொல்வோம், விரிவுபடுதல் என்று சொல்வோம், ஆழப்படுதல் என்று சொல்வோம். The breadth and the depth. ஆழப்படுதல் என்பது டெப்த், பிரெட்த் என்பது விரிவு. ஆழப்படாமல் விரிவுபடுகின்ற எதுவும் ஏதோ ஒரு காலத்தில் ஒன்றில் விழுந்து விடும் அல்லது பட்டு போகும். மீண்டும் சொல்கிறேன், ஆழப்படாமல் விரிவுபடுகின்ற எதுவும் ஒன்றில் விழும் அல்லது பட்டு போகும். ஆழப்பட்டு விரிவுபடுகின்ற ஒரு விருட்சத்தை எந்த புயலும் ஏன் எந்த சுனாமியும் அழிக்க முடியாது. அது ஒரு நாள் வானை வெல்லும் என்பது இயற்கையினுடைய விதி. இந்த அமைப்பு ஆழப்பட்டு இப்போது விரிவுபடுகிறது. உள்ளபடியே சொல்வதானால் பெருமந்த நிறுவனர் அவசியம் இல்லை என்று இந்த நிகழ்வுக்கும் சரி அல்லது இதனுடைய வளர்ச்சிக்கும் சரி உற்சாகப்படுத்துகின்ற ஒரு குரலாக மட்டும்தான் நான் தேவைப்படுகிறேனே தவிர, இந்த அமைப்பினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொள்வதற்கு தலைமை அணி ஒன்று உருவாகி இருக்கிறது என்பது இந்த அமைப்பிற்கு கிடைத்திருக்கிற பேர் அதிசயம். மிகப்பெரிய கரவொலியை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு தலைமை ஒரு கிரீடம், அந்த தொப்பியை எப்போது வேண்டுமானாலும் நாம் கலத்தி வைத்து விடலாம். அந்த ஒரு அடையாளத்திற்காகத்தான் இன்று நான் இருக்கிறேனே என்று இது ஆழப்பட்டு விட்டது. அழகான ஒரு தலைமை அமைந்து விட்டது. நீங்கள் நினைத்து பாருங்கள், திருக்குறள் திருத்தொண்டர் அவரை மாதிரி கூட என்னால திருக்குறள் சொல்ல முடியாது. சங்கர் அவர்கள் அவ்வளவு திருக்குறள் இன்னைக்கு அற்புதமா சொல்றாரு. கைதட்டுங்க சார். இப்படி 1000 திறமைகள் இந்த அமைப்பிற்குள் இன்று கொட்டி கிடக்கின்றன. சாதாரண திறமை அல்ல. ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து இன்னொரு வகையிலும் இதை பக்குவப்பட்டிருப்பதை பார்க்கின்றேன். சில காலத்திற்கு முன்பு வரை அணிகளுக்குள் ஒரு சில நேரம் ஒரு முடுக்க நிலை இருக்கும். நீங்கள் இப்ப இன்னொன்னு வரும், செங்காந்தல் ஒரு சிறப்பு அதிரடிப்படையா, மலர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு அணியாவார்களா, அலைகள் இன்னொரு சிறப்பு அதிரடிப்படையா, அவர்கள் ஒரு சிலர் சேர்ந்து ஒரு சிறப்பு அணியா, அல்லது திரவியம் தனியாகவே ஒரு அதிரடிப்படையா, இப்படி எல்லாம் வந்து ஒரு கேள்விகள் வரும். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல 2 விஷயத்தை சொல்லணும். அதுல 2000 ஆண்டுகளாக தமிழ் பேரரசுகளால், இதை பலமுறை சொல்லி இருக்கிறேன்,
நாமெல்லாம் ராஜராஜ சோழன் பேரரசு, ராஜேந்திர சோழன் பேரரசு எல்லாம் நம்ம பெருமையா பேசிக்கிறோம். ஆனால் தமிழ் வாழ்வதற்கும் நிலைப்பதற்கும் எந்த பேரரசும் துணை நிற்கவில்லை. இது ஒரு கசப்பான உண்மை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வேளாண்மை, நீர் மேலாண்மை, நில எல்லைகளை விரிவு செய்தல், பெருமிதங்களை உருவாக்குதல் என்று பார்த்தால் பேரரசுகள் பெரிய பங்களிப்புகளை செய்திருக்கின்றன. ஆனால் தமிழை காப்பதற்கும் வளர்ப்பதற்கும், தமிழுக்கான அடிப்படைகளை தாங்கி நிற்பதற்கும் வள்ளல் பெருமக்களும் குறுநில மன்னர்களும் தான் பெரும் பங்கு ஆற்றி இருக்கிறார்களே தவிர பேரரசுகள் அல்ல. இந்த வள்ளல் பெருமக்கள் மரபும் குறுநில மன்னர்கள் மரபும் தான் தமிழையும் தமிழுக்கான அடிப்படைகளையும் வாழ வைத்திருக்கிறது. செங்காந்தள் அணி மலர்களாக இணைகிறது, அல்லது அலைகள் அணி ஒரு குழுமமாக விளையாடுகிறது. திரவியம் தனக்கென்று தனித்தன்மைகளை வகுத்துக் கொள்கிறது. புதிதாக வருகின்ற அணிகள் எல்லாம் தங்களை தாங்களே நிலைநிறுத்திக் கொள்ள முயல்கிறார்கள் என்றால் இவர்கள் வேறொன்றும் இல்லை, தமிழை தாங்கிய வள்ளல் பெருமக்கள் மரபும் குறுநில மன்னர்கள் மரபும் தான். அதற்காக ஒன்றும் நாம், ஆனால் ஒன்று என்ன, தங்களுக்குள் அடித்துக் கொண்டு அழியாத ஒரு காலம் இருந்த போதெல்லாம் தமிழ் பெரிதாக வளர்ந்திருக்கிறது. அந்த காலத்தை இன்று நாம் சாதித்திருக்கிறோம், நாம் பார்க்க முடிகிறது. முன்பெல்லாம் கவலையாக இருக்கும், ஐயையோ இப்படி குழுவாக இணைந்தார்கள் என்றால் அடுத்து எப்போது சண்டையும் முடுக்கமும் இறுக்கமும் வரப்போகிறதோ என்று ஒரு கவலை எனக்கு வரும். இப்போதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்கின்ற அளவுக்கு தலைவர்கள் பக்குவப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய நம்பலாம் இல்லைங்களா? நம்பலாம் தான், நம்பிக்கையோடு சொல்றேன். விட்டு கொடுத்துறாதீங்க. ஒன்னே ஒண்ணுதான், கொஞ்சம் ஈகோ, தன்முனைப்பு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு. நான் நம்புவது அப்படித்தான். நான் உலகத்தில் யாரையும் போட்டியாக நினைப்பதே இல்லை. காரணம், 1000 பூக்கள் மலர்ந்தால் மட்டும்தான் அந்த அடர்வனத்திற்கு அழகு. பெரும் அடர்வன காட்டில் ஒற்றை மரம் மட்டும் பூத்து நின்றால் அது ஒன்றும் அழகு அல்ல. எந்த மரம் பூத்தாலும் அந்த மரத்தை பார்த்து நாம் பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. எல்லோருக்கும் இந்த உலகத்தில் ஒளிவிடுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த ஈகோங்கிறத மட்டும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா, நான் 91ஆம் ஆண்டு தான் நான் ஃபாதர் ஆனேன். அப்போ மூஞ்சிக்கல்னு ஒரு இடம் இருக்கு, செண்பகனூர் பக்கத்துல. அங்க 7 நாட்கள் ஒரு பிரேயருக்காக நான் போயிருந்தேன், 7 days. இந்த மூஞ்சிக்கல் பகுதிக்கு போயிட்டு இருக்கிறப்போ குரங்கு பிடிக்கிறவங்க ஒரு வித்தகம் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, முழு தேங்காய், அந்த தேங்காய இந்த குரங்கினுடைய கை உள்ள போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை துளை போட்டுறாங்க. ஒரு ஓட்டை துளை உள்ள என்ன வைக்கிறாங்கன்னா வேர்க்கடலை வைக்கிறாங்க. உள்ள கையை விட்டு அந்த வேர்க்கடலையை அள்ளிடுச்சுன்னா கையை வெளியே எடுக்க முடியாது. இது நான் கண்ணால பார்த்தது, நான் சொல்றேன். குரங்கை எப்படி பிடிக்கிறாங்கன்னா, மீண்டும் சொல்றேன், தேங்காய், சின்னோண்டு துளை, குரங்கனுடைய கை உள்ளே செல்கின்ற அளவுக்கு உள்ள வேர்க்கடலை அள்ளிடுச்சுன்னா கையை வெளியே எடுக்க முடியாது. இப்போ குரங்கு போய் உள்ள கையை விடுது, வேர்க்கடலையே அள்ளுது, கையை வெளியே எடுக்க முடியல. அடிப்படை கேள்வி ஒன்றே ஒன்றுதான். குரங்கு தன் சுதந்திரத்தை நீடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? வேர்க்கடலையை விட்டு விடுவது. அது மட்டும்தான் வழி, வேறு வழியே இல்லை. ஆனா குரங்கு விடுமா? நான் கண்ணால பார்த்தேன். அங்க ஓடுது, இங்க ஓடுது, அங்க தாவி குதிக்குது, இங்க குதிக்குது, இப்படி அடிக்குது. ஆனா எதை மட்டும் விடல? வேர்க்கடலை மட்டும் விடல. அங்க இங்குன்னு அடிச்சு அதுவே சோர்ந்து போய் கீழே விழுகின்ற போது இந்த குரங்கு பிடிக்கிறோம் போய் எளிதாக பிடித்துக் கொள்கிறான். குரங்கு பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த வேர்க்கடலையை விட வேண்டும். வேர்க்கடலையை விடவில்லை என்றால் வாழ்வு கிடைக்காது. நம்ம அழிஞ்சு போறதுக்கு, தமிழர்கள் அழிஞ்சு போறதுக்கு காரணமே இந்த தான்மை நேசம், ஈகோ நேசம்னு சொல்றோம்ல, ஈகோ பற்று. அந்த ஒன்றினால் தான் நாம் அழிந்து போகின்றோம், இணைந்து வர முடியவில்லை. இன்னைக்கு தமிழர்கள் சந்திக்கின்ற சவால்கள் 1, 2 அல்ல.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாவோஸ் மாநாட்டிற்கு என்னால போக முடியல. வேற ஒண்ணும் இல்லை, என்னுடைய பாஸ்போர்ட் அவன் கொடுக்கல. எனக்கு 2030 வரைக்கும் பாஸ்போர்ட் வேலிட். ஒரு சின்ன டேமேஜ் வந்துருச்சு, அதுக்கு நான் அப்ளை பண்றேன். தட்கல்ல அப்ளை பண்ண எத்தனை நாள்ல கொடுக்கணும்? 3 நாள்ல கொடுக்கணும். இன்னைக்கு 100 நாள் ஆயிடுச்சு. டாவோஸ் மாநாட்டுக்கு ஃபாதர் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சில சக்திகள். இதுதான் நான் சொல்றேன், கண்ணுக்கு தெரியாமல் தமிழர்களினுடைய டாவோஸ் மாநாடு என்பது வெற்றி அல்ல, ஆனால் டாவோஸ் வரைக்கும் தமிழர்கள் சென்றார்கள் என்பது பெரிய வெற்றி. அது மிகப்பெரிய ஒரு அதிகார கட்டமைப்பை தமிழர்கள் டாவோஸ் சென்று விடுவார்களா என்கின்ற அளவுக்கு அவர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது என்றால், தமிழர்களினுடைய ஒற்றுமையை பற்றியும் எழுச்சியை பற்றியும் அச்சப்படுகிறவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிப்பார். துணைத் தலைவர்கள் தன் உரையில் சொன்னார், முள்ளிவாய்க்காலில் இன்று காசாவில் நடப்பது நமக்கெல்லாம் அவ்வளவு வலி துயரம், ஆனால் அதை பற்றி உலகம் பேசுகிறது. 2009 இதைவிட கொடுமையாக நடந்தது. 15,000 தமிழ் பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகளோடு பங்கர் என்று சொல்லக்கூடிய பூமிக்கு அடியில் தங்களை காத்துக் கொள்வதற்கு இருந்த போது அந்த போரை வெகு கதியாக முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை வெறி காரணமாக 15,000 பெண்களையும் குழந்தைகளையும் அப்படியே மண்மூடி புதைத்து கொன்ற கொடுமை நடந்தது. இன்று வரை உலகத்திற்கு தெரியாது. ஆனால் உலகம் அதை பற்றி பேசவில்லை. தமிழர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு வேற இந்த கொடுமையும் தமிழர்களுக்கு நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு டாவோஸ் நகரில் மாநாடு நடத்துவதை பற்றியே அச்சப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால், மீண்டும் சொல்கிறேன், முள்ளிவாய்க்கால் தமிழர்களுக்கு நிகழ்ந்த கடைசி கொடுமை அல்ல, இன்னும் நிறைய நடக்கும். அதனால் தான் இந்த அமைப்பு, சீட்டாசிஸ் அமைப்பும் சரி, இந்த ரைஸ் அமைப்பும் சரி, எப்படி வேறுபடுகிறது என்றால், வேறு எல்லா அமைப்புகளும் தொழில் வணிகம் பெருக்குவதற்காக என்று மட்டும் வளர்கின்றன. தமிழ் சமூகத்திற்காகவும் பொறுப்பு எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அர்ப்பண உணர்வோடு இயங்குகின்ற ஒரே தொழில் வணிக அமைப்பு நமது சீட்டாசிஸ் ரைஸ் குழும அமைப்புகள் மட்டும்தான். எனவேதான் இன்று இந்த தலைமைத்துவ அணியை பார்க்கின்ற போது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியது வேகமாக வளருங்கள். ஏனைய வளர முடியாமல் இருக்கக்கூடிய அணிகளுக்கும் உதவி செய்து வளர்க்க முடியுமா என்று பார்ப்போம், முயன்று பார்ப்போம். நடக்கும். இன்று நாம் இத்துணை பேர் இருக்கிறோம் என்றால், டாவோஸ் மாநாடு நடந்து முடிந்தது. எப்படி நடந்து முடிந்தது? 2 தான், 2 தான், வேற ஒண்ணும் இல்லை. நான் செல்ல முடியாது என்றால் மினிட் பை மினிட் நான் திட்டமிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மினிட் பை மினிட் இந்த நிமிடத்தில் இது நடக்க வேண்டும் என்கின்ற திட்ட செயல்பாடும், களத்தில் நின்று அவற்றை எல்லாம் செய்து முடிக்கிற திரு ஜோஸ் மைக்கேல் ராபின், திரு முருகேசன், இவை போன்ற ஒரு தலைமை அணியும், அவ்வளவுதான். நினைத்தால் முடியும், உறுதியாக முடியும். அந்த மாற்றத்திற்கு வேறு ஒன்றும் நீங்கள் செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சீனா அமெரிக்க சார்ந்த ஒரு அதிகார அமைப்பிற்கு சவால் விடுகின்ற ஒரு ஆற்றல். அது சரியா தப்பாங்கிற அரசியலுக்கு நம்ம போகல. ஆனா இதற்கெல்லாம் வேர் மூலம் எங்க இருந்துன்னு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்களேன். சீனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய வல்லரசா இருக்கு இல்லைங்களா? உலகத்தில் இல்லாத அளவுக்கு பலவீனப்பட்ட ஒரு நாடு இன்று இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்பதற்கான தொடக்க அனுபவம் என்பது எங்கிருந்து தொடங்கியது? நவீன சீனாவினுடைய எழுச்சி எங்கிருந்து தொடங்கியது? போய் நீங்க வெப்சைட் பண்ணி பாருங்க, லாங் மார்ச் என்று போட்டு பாருங்க. என்னது லாங் மார்ச் போட்டு பாருங்க. நெடும் பயணம். 1,00,000 பேர் பயணப்படுறாங்க மாற்றத்தை வேண்டி, சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். மாசேத்தும் தலைமையில் அந்த 1,00,000 பேரும் பயணப்படுகிறார்கள். ஏன் அதற்கு மேலும் கூட என்று சொல்கிறார்கள். இந்த பயணம் முடிகிற போது 90,000 பேர் மடிந்து போயிருந்தார்கள். எஞ்சியவர்கள் வெறும் ஒரு 7,000 8,000 பேர் தான். அந்த பயணத்தில் மக்கள் அவர்களை பார்க்கிறார்கள். எவ்வளவு பணிவு, எவ்வளவு உறுதி, எவ்வளவு அர்ப்பணம், மக்களை வென்றெடுக்கிறார்கள். அந்த பயணம் தான் நெடும் பயணம். இன்று நீங்கள் இன்று வீடு செல்கின்ற பொழுது தி லாங் மார்ச், நெடும் பயணம் என்று போட்டு பாருங்கள். அந்த சிறு குழுவினுடைய நெடும் பயணம் தான் இன்றைய சீனாவினுடைய எழுச்சி.
இன்றைய சீனாவினுடைய எழுச்சி. அல்லது நீங்கள் பிடல் காஸ்ட்ரோனுடைய கியூபா, எவ்வளவு பெரிய வல்லரசையை எதிர்த்து இன்றும் தாக்குப்பிடித்து நின்று கொண்டிருக்கிற நாடு மட்டுமல்ல, இன்று உலகத்திலேயே ஹெல்த் கேர் என்று வந்தால் முதல் நிலை நாடாக இருக்கக்கூடிய நாடாகவும் இருக்கிறது. ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவிற்கும் ஹெல்த் செக்யூரிட்டி அண்ட் கேர் என்று வந்தால் பணியாளர்களை அனுப்பி வைக்கிற ஒரு பெரும் நாடாக இருக்கிறது கியூபா. எல்லாம் எங்க ஆரம்பிச்சுன்னா சீரம் மாஸ்டர்ங்கிற இடத்துல சிதறுண்டு போறாங்க. மொத்தமே மிஞ்சி நிற்கிறது 141 பேர். அடி வாங்கி தோற்கடிக்கப்பட்டு எஞ்சி மிஞ்சி நிற்கிற 141 பேர் தான் மீண்டும் ஒருங்கிணைந்து திட்டமிட்டு உறுதியோடு நின்று கியூபா என்கின்ற, நீங்கள் சீரம் மாஸ்டர் வரலாறு என்று போட்டு பாருங்கள், 141 பேருடைய உறுதிதான் கியூபா என்கின்ற ஒரு பெரும் நாட்டிற்கான அடித்தளம். அதனால்தான் அடிக்கடி சொல்றது, சிறு கூட்டம் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீர்கள். பெரும் மாற்றத்திற்கான அடிப்படை விதை நெல்கள் நாம் நீங்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்றுங்கள். அடுத்த கூட்டம் நடக்கிற பொழுது 177 பேர் என்று நினைக்கின்றேன். நான் பார்த்த வரைக்கும், களத்தில் பார்த்த வரைக்கும், இந்த அரங்கில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் அடுத்த கூட்டம் நடக்கிற போது குறைந்தபட்சம் 400 பேராவது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். யார் யாரெல்லாம் பொது நோக்கை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை கொண்டாடி அவர்களுடைய தொழில் வணிகத்தை வளர்த்து விடுங்கள். பொது நோக்கம் கடுகளவும் இல்லாமல், சக தோழர்களுக்கு எந்த வணிகமும் கொடுக்காமல், தாங்கள் மட்டும் வணிகம் பெற்றுவிட்டு நகர்ந்து போனால் என்று தொடர்ந்து யாரேனும் இருப்பார்களேயானால் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே நிராகரிக்காதீர்கள். சொல்லுங்கள், பயிற்றுவியுங்கள், எடுத்து சொல்லுங்கள். ஆனால் 2 ஆண்டு 3 ஆண்டு எடுப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கொஞ்சம் கூட சக தோழர்களுக்கும் கொடுக்கவில்லை, பொது அமைப்பிற்கும் கொடுக்கவில்லை என்றால் அவர்களை ஒரு வட்டம் போட்டு மனசுக்குள்ள வச்சிருங்க, வெளியே சொல்லாதீங்க. அந்த பண்பாடு வரணும். மற்றவங்களை வளர்த்து விடணும், தமிழ் சமூகத்துக்காக இயங்கணும் அப்படிங்கிற பண்பாடு வரணும் நம்ம அமைப்புல. வந்தால்தான் நாம் வளர முடியும், உயர முடியும். ஏன் 14வது மாநாடு நடத்த போகிறோம். 6 ஆண்டுகளில் 13 உலக மாநாடுகள், லண்டன் மாநகர், மஸ்கட் மாநகர், துபாய், எல்லா இடத்திலையும் 5 ஸ்டார் அல்லது 7 ஸ்டார் தான். ஏன் 5 ஸ்டாருக்கு 7 ஸ்டார் போடுற அளவுக்கு நமக்கு பணம் இருக்குதா, வசதி இருக்குதா? அரசாங்கங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஒன்றிய அரசு, மாநில அரசு, ஏனைய உலக அரசுகள், எந்த ஒரு அரசுகளின் உதவியும் துணையும் கடுகளவு கூட இல்லாமல் நம் அமைப்பால் 13 மாநாடுகள் நடத்த முடிகிறது. பெரும் அரங்குகளில். ஏன் 7 நட்சத்திர விடுதியிலும் 5 நட்சத்திர விடுதியிலும் நடக்க வேண்டும்? தனிப்பட்ட முறையில் தமிழர்கள் எளிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எல்லா மேடைகளிலும் சொல்லி வருகிறேன். எளிமையை போல் பேரழகு வேறொன்றும் இல்லை. புனையாத ஓவியம் என்று தமிழ் இலக்கியம் சொல்லும். நீங்கள் கழுத்திலும் காதிலும் உடம்பு முழுவதும் அலங்கரித்து கொண்டு வருவதால் அழகு அல்ல, உங்களுக்குள் இருக்கக்கூடிய பண்பு நலன்களால் நீங்கள் அழகாகிறீர்கள் என்று தமிழ் நமக்கு சொல்லித்தரும். புனையாத ஓவியமாக இருங்கள் என்று. தனிப்பட்ட வாழ்வில் எளிமைதான். ஆனால் பொது களத்தில் வருகின்ற பொழுது தமிழர்களாகிய நாம் இந்த உலகில் எந்த இனத்திற்கும் குறைவானவர்கள் அல்ல என்று நிரூபிப்பதற்காகத்தான் நாம் 5 நட்சத்திர விடுதிகளையும் 7 நட்சத்திர விடுதிகளையும் தேடுகிறோம். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். A statement of collective will, a statement of collective resolve, a statement of collective esteem. தலை நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு மாபெரும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும். அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதால் தான் சென்னையில் கூட திருமண அரங்குகளையோ அல்லது வேறு மாநாடுகள் நடக்குகின்ற அரங்குகளையோ தேடி இருக்கலாம். ஆனால் சென்னையில் வைத்தால் ITC சோழால தான் வைக்கணும் அப்படிங்கிற முடிவோடு பண்றோம். ஜனவரி 8, 9, 10, 11 4 நாட்களில் எப்படி சென்னை நாம் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் நடந்த போது முன்னின்றோமோ, எப்படி மதுரை மாநாட்டில் முன்னின்றோமோ, பவர்ட் பை என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. பவர்ட் பை என்ட் அந்த இடத்திற்கு 1 கோடி 1.5 கோடி மதிப்பு இடலாம் அந்த ITC சோழால. இந்த முறை ரைஸ் 14வது மாநாடு பவர்ட் பை சீட்டாசிஸ் என்று இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உள்ளே இருக்கிற உறுப்பினர்களை கட்டாயப்படுத்தியோ ஊக்கப்படுத்தியோ பதிவு செய்வது அல்ல. ஒவ்வொரு அணியும் இதை ஒரு தருணமாக பயன்படுத்தி இந்த நகரில் வெற்றி தொழிலதிபர்களாக இருக்கிற கொஞ்ச
நோக்கத்தோடும் நோக்கோடும் இணைப்பதை இலக்காக கொண்டு சீட்டாசிஸ் அமைப்பு செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். செய்யலாங்களா? டெஃபினெட்லி செய்யணும். அது ஒரு ஸ்டேட்மெண்ட், கலெக்டிவ் ரிசால்வ். இந்த ஆண்டினுடைய நோக்கத்தை கூட வெளியே நாங்கள் அறிவிக்கவில்லை என்றாலும் ரெண்டு வெளிப்படையாக கோ குளோபல் தமிழா, வணிகம் வெல் வைய தலைமைகள் என்ற முழக்கத்தை முன்வைக்கின்றோம். கைதட்டி அதை பாஸ் பண்ண. வணிகம் வெல் வைய தலைமைகள். பணம் இல்லாதவனுக்கு இன்னைக்கு மரியாதை கிடையாது. வணிகம் வெல் வைய தலைமைகள். தமிழனாக வணிகம் வெல், தமிழனாக வைய தலைமைகள். நம்ம நல்லா பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய சாதனையாளர்கள் தமிழர்களிலும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழோடு தங்களை தொடர்புபடுத்திக் கொள்ளாத, தமிழ் சமூகத்தோடு தங்களை தொடர்புபடுத்திக் கொள்ளாத எந்த பெரிய மனிதரையும் அப்படி ஒன்று நாம் கொண்டாடுவதில்லை. எளிய மனிதர்களாக இருந்தாலும் தமிழோடும் தமிழ் இனத்தோடும் தமிழ் சமூகத்தோடும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்களை மட்டும்தான் நம் அமைப்பு கொண்டாடும். அந்த வகையில் இந்த சென்னை மாநாடு தனித்துவமாக இருக்கும். நம் அமைப்பின் சார்பாக, அமைப்புக்கு உள்ளிருந்து மட்டுமல்ல, நான் மீண்டும் சொல்கிறேன், அமைப்பிற்கு உள்ளிருந்து மட்டும் எல்லோரையும் ஊக்கப்படுத்தி ஒரு வகையில் சிரமப்படுத்தி நாங்கள் இத்தனை பேரை கொண்டு வந்தோம் என்பது வெற்றி அல்ல. இதை தருணமாக பயன்படுத்தி பிற அமைப்புகளை சென்று நாடியோ சமூகத்தை நாடியோ வெற்றி தமிழர்கள் ஒரு B2B நமக்கு நாளைக்கு கொடுக்கின்ற ஒரு 300 பேரை அழைத்து வந்தோம் என்றால் சீட்ராசிஸ் தன்னுடைய கொடியை நிறுத்தும். மீண்டும் ரைஸ் அமைப்பிற்கு தாய் அமைப்பு நாங்கள் தான் என்று பெருமிதத்தோடு பிரகடனம் செய்கின்ற ஒரு தருணமாக சென்னை மாநாடு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இதனுடைய அடி நீரோட்டம் அதை உங்களுக்கு வலியுறுத்தி பொலிட்டிக்கல் இக்கானமி என்று வைத்திருக்கிறேன். பொலிட்டிக்கல் இக்கானமி அதை வெளிப்படையா அறிவிக்கல. நான் அறிவிச்சா இதுல பாலிடிக்ஸ் நடக்க போதும் அப்படின்னு நிறைய பேர் ஒதுங்கிடுவாங்க. ஆனால் அடிநாதம் என்பது பொலிட்டிக்கல் இக்கானமி. அது என்னங்கிற கேள்வியை மட்டும் உங்கள்கிட்ட கேட்டு நான் முடிக்க விரும்புறேன். யாராவது பட்டுன்னு சொல்லுங்களேன், பொலிட்டிக்கல் இக்கானமி என்ன? தொழிலதிபர்களுக்கு எப்போதும் துணையாக இயங்குகிற ஒரு அரசியலும் அரசும் இருந்தால் மட்டும்தான் தொழிலதிபர்கள் வளர முடியும். இதுதான் பொலிட்டிக்கல் இக்கானமியில பல விஷயங்கள் உண்டு, அது பேசுறது இன்னொரு தருணம். பொலிட்டிக்கல் இக்கானமியினுடைய ஆதார விஷயங்கிறது கவர்மெண்ட்டும் பாலிட்டிக்ஸும் தொழிலதிபர்களுக்கு இணையாக இயங்கினால்தான் வளர முடியும். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஊர் உலகத்திலெல்லாம் இருக்கிற தொழிலதிபர்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு இங்க மாநாடு நடக்கும். ஆனா ஒரு மாநாடாவது தமிழர்களை வளர்த்து உலகிற்கு கொண்டு செல்கின்ற மாநாடு ஒன்றாவது நடந்திருக்குதா? உலகெல்லாம் உள்ளவர்களை அழைத்து கொண்டு வந்து இங்கே நீங்கள் தொழில் அமையுங்கள், தவறு அல்ல. வேலை வாய்ப்பு வருகிறது, அதெல்லாம் வருகிறது, உண்மைதான். ஆனால் தமிழர்கள் தங்களுக்கு ஒன்றாக வேண்டும், ஒரு தொழிலுக்கு ஒன்றாக வேண்டும் என்றால் 10 லட்சம் 50 லட்சம் கோடி 2 கோடி ஒட்டுமொத்த தொழில் மதிப்பில் 15% இப்படி கொடுத்தால் மட்டும்தான் இங்கு வேலை நடக்கிறது, இல்லையா? ஆக தமிழர்களை வளர்த்து உலக அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அக்கறை அரசியல் சமூகத்திற்கு இல்லாத பொழுது அந்த கருத்தை துணிந்து முன்வைப்பதற்கு நமது அமைப்பு முன்வருகிறது என்பது நமக்கென நாம் தந்து கொள்கின்ற பெருமிதம். அந்த உணர்வோடு நாம் முன் சென்று செல்வோம். அடுத்து நடக்கின்ற பொழுது நமது அமைப்பு 25 கிளையாகவும் இந்த மாநாட்டின் ஊடாக இந்த நாடு முழுவதும் சீட்ராசிஸ் என்கின்ற அமைப்பும் இருக்கிறது என்கின்ற தெரிகின்றபடி நாம் செய்வோம். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வை முன்னின்று எடுத்து சென்ற சகோதரர் அன்பழகன் அவர்களுக்கும் செயற்குழுவினர், குறிப்பாக நம் அன்பிற்குரிய எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற துணைத் தலைவர் திரு அருள்மாணிக்கம் அவர்களுக்கும், எப்போதும் போல வெட்டு ஒன்று துண்டு என்றாலும் தன் கருத்தை சொல்லி நிறுத்துகின்ற பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், பொருளாளர் அன்பு சகோதரர் சூரியதேவன் அவர்களுக்கும், ஒத்துழைத்த அத்தனை அணிகளினுடைய தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி பெரிதினும் பெரிதாக வளர வேண்டும். இன்னொன்றும் சொல்ல மறந்துவிட்டேன், அதற்கும் நீங்கள் கரவொலி பதிவு செய்ய வேண்டும். இடையில் 2 நிகழ்வுகள் நடந்தன. ஒன்று கிரிக்கெட் போட்டி என்று ஒன்று நடந்தது, மிகப்பெரிய செயல் அது, கரவொலி கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு நிகழ்வு நடந்ததாக நினைக்கின்றேன். உங்களுக்குள் நடந்த ஒரு போட்டி, குடும்பமும் பெண்களும் பிள்ளைகளும் ஈடுபட்டால் மட்டும்தான் ஒரு அமைப்பு நீடித்து நிலைக்க முடியும். ஆண்கள் வந்தால் தொழில் வணிகம் பேசுவார்கள், நன்றாக கரவொலி எழுப்புவார்கள், அது நீண்டு நிலைக்காது. நீண்டு நிலைக்க வேண்டும் என்றால் குடும்பங்கள் இணைய வேண்டும், பெண்கள் இணைய வேண்டும், பிள்ளைகள் இணைய வேண்டும்.
அந்த ஒரு செயலை முன்னெடுத்த அணியினருக்கும் தலைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நிறைவாக நன்றி சொல்லி இந்த நாள் இனிய நாள் மிகச் சிறப்பாக நடந்தது. தமிழ் வெல்லும், தமிழர்கள் வெல்வார்கள். நன்றி, வணக்கம். நமது பெருமன்றம் வாழ்க.